எபிசோட வந்து உண்மையான விகாவோட ஃபேன் வந்து எனக்கே கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு விகா சீன் இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். மனசு விட்டு போகவே மாட்டேங்குதுங்க. அப்படியே அந்த சீனை பார்க்கும்போது 2 பேர் அப்படியே ரொம்ப எமோஷ்னல். விகா சீன்லேயே இந்த எபிசோடு தான் ரொம்ப எனக்கு அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரொமோ பார்க்கல. ப்ரொமோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சில எடிட்ஸை கண்ணால் பார்த்த அப்புறம் எனக்கு ப்ரொமோ பார்க்க மனசே வரல. போயிட்டு வந்து இப்போ தான் சரி எப்படி இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ பார்த்தேன். என்னால் முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து மெமரி லாஸ் ஆகும் அப்படி சொல்லி கதையை கொண்டு போவாங்களா அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வந்து விகாவுக்கு அடிபட்டது உண்டுன்னு தான் வந்து எனக்கு இப்போ கஷ்டமாகவே இருக்குது. நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப அடிபடாமல் சும்மா வந்து மோதுற மாதிரி காட்டுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோத்துக்குள்ளே மோசமாக அடிபடும் நான் நினைக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஆனால் அடிபட்டுருச்சு. எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் கலங்காதீங்க. நிறைய பேர் நிறைய சீரியல் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் இந்த ஒரு சீரியல் மட்டும் பார்த்து அதை மட்டும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டு தள்ளுங்க. நிச்சயமாக நடக்க போகிறத பார்ப்போம். நிச்சயமாக மெமரி லாஸ் மட்டும் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா 2 பேரையும் பிரிக்கக்கூடாது. இனிமே வந்து நம்ம மனசில் தாங்குகிற சக்தியே இல்லை. கடவுளே, நம்ம விகாவை மட்டும் சேர்ந்துருந்தா அதுவே போதும். கேஷு பாப்பாவுக்கு வந்து என்ன ஆக போதோ தெரியல. ஏன்னா வந்து ப்ரொமோவில் அவங்க அடிபட்டு கிடக்கும்போது 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து தூக்குறாங்க. அதாவது லேடி வந்து தூக்குறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. நல்லபடியாக வந்து கேஷு பாப்பாவுக்கு வந்து பாப்பாவோ பையனோ பிறந்துட்டு நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இனி கொண்டு போகிற ட்ராக் எப்படிலாம் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு ஏற்கனவே வந்து ப்ரொமோவை 2 நாள் முன்னாடியே போட்டு காமிச்சதுனால அதாவது இந்த பீச்சு சீன்லேயே வந்து லாரி வர மாதிரி காட்டுறதுலேயே பாதி எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. எனக்கு வந்து மனசோட உணர்ச்சி பூர்வமாக அந்த சீரியலுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனி டைம் அதே தானே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள ரசித்து எடிட் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு என்னவோ வந்து மைண்டே வந்து சரியில்லாத மாதிரி. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதை நினச்சி எனக்கு கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகப்போகுது. சரி, என்ன இருந்தாலும் நம்ம நினைக்கிறதெல்லாமா கொண்டு போகிறாங்க. அவங்க நினைக்கிறது தான் நடக்குது. நல்லபடியாக வந்து பேபி சார் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. அதான் வேணுங்க. எடிட்டர் வந்து போடும்போதே எனக்கு வந்து அப்படியே எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட்னு போடும்போதே எனக்கு வந்து அது ஒரு பேசி ஒரு வீடியோவை போடணும்னு வந்து எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்படியே அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தான் ப்ரொமோ வரப்போகுதுன்னு நான் அப்போவே நினச்சேன். அதேமாரியே வந்துருச்சு. நம்ம சுவாமி ஸ்டேட்டஸுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து போட்டிருக்காரு. அப்படின்னா ஏதோ நடக்க போகுதுன்னு முன்னாடியே ஹிண்ட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஹிண்ட்டு கொடுத்த அடுத்த நொடி அதாவது அடுத்த நிமிஷமே நமக்கு ப்ரொமோலையே பேர் ரெடியாக வந்துருச்சு. தைரியமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்து கஷ்டப்படாதீங்க அதிகமாக. நம்ம விகா ஃபேன்ஸ் வந்து தைரியமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கோம்.